Good morning, students. Today we are going to study about the new topic, Term 3, Unit 2, Universe and Space. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடப்பகுதி என்னவென்றால் பருவம் 3 அலகு 2 அண்டம் மற்றும் விண்வெளி என்ற தலைப்பின் கீழே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கருத்தை அறிமுகத்தில் முதலாவது பேராகிராஃபாக ஒரு ஹெட்டிங்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மை கோல் இஸ் சிம்பிள். இட் இஸ் ஏ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிவர்ஸ், ஒய் இட் இஸ் அஸ் இட் இஸ் அண்ட் why it exists at all. ஸோ அதாவது என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. அதை அறிமுகத்தில் உனக்கு தொடக்கத்திலேயே வைத்திருக்கிறாங்க. பிரபஞ்சம் அப்படின்னா என்ன? அதாவது யூனிவர்ஸ். நம்மளுடைய வானியல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸ், அதில் இருக்கக்கூடியவற்றை படிக்கக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே படிக்கக்கூடியதான் பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ முதலாவது பாருங்கள், ஸ்டாரி நைட் ஸ்கை இஸ் ஏ ஒண்டர் விச் ஹேஸ் fascinated ஹியூமன்ஸ் ஃப்ரம் டைம் இம்மெமரியல். அதாவது விண்மீன்கள் நிறைந்த இரவு வானம் தொன்று தொட்டே மனிதர்களை கவர்ந்திருக்கும் ஒரு அதிசயமாகும். அப்படிதானப்பா? நாம் மொட்டை மாடிக்கு சென்று குடும்பத்தோடு அனைவரும் அமர்ந்திருந்து வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள், அந்த விண்மீன்கள் அவருடைய ஒரு சிறிய வெளிச்சத்தை கொடுத்து நம் கண்களை கவர்ந்திழுக்கும். அப்படிதானம்மா? கவர்ந்திழுக்கும் ஒரு அட்ராக்ஷன், அவர் கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு அதிசயமாக அந்த விண்மீன்கள் இந்த வானத்தில் ஜொலிக்கின்றதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, அவர் ancestors have observed and documented the object seen in the night sky. அதாவது இரவு வானத்தில் காணப்பட்ட பொருட்களை கவனித்து ஆவணப்படுத்தியுள்ளனர். யார்? இந்த மூதாதையர்கள். இரவு வானத்தில், நைட் ஸ்கையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மூதாதையர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. நிலாவை காட்டிலாம் சோறு ஊட்டியிருக்கிறாங்க. அப்படி தானே? நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஃபீல்டு ஆஃப் ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு ஆஸ்ட்ரோனாமி. அதாவது யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில பெயர் கொண்டது. இது அந்த யூனிவர்ஸை குறித்த ஸ்டடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனோமி. பிரபஞ்சத்தை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. We know that there are billion and billion of stars in the universe. நம்ம பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு என்ன செய்கிறோம் தெரியும். ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். நட்சத்திரங்களெல்லாம் எண்ணவே முடியாது.
எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் என்ன செய்து இருக்குது. இருப்பினும் அதாவது 2000 ஆர்சோ ஆர் விசிபிள் டு நேக்டு ஐ, ஒரு 2000 அல்லது அதுக்கு மேற்பட்ட விண்மீன்களை நம்ம வெற்று கண்களால் நம்ம என்ன செய்யலாம், விண்மீன்களை நம்ம கண்களால் பார்க்கலாம். ஒரு புலனாகிறது நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஒரு 2000 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்மீன்கள் நம்ம கண்களால் மைன்யூட்டாக பார்த்து நம்ம எண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திரங்களை எண்ணுறோமோ எண்ணலையோ, ஆனால் ஒரு 2000 நட்சத்திரங்களை நம்ம கண்களால் ஒரு அட் அ டைமில் நம்ம பார்க்க முடியும். எண்ணுவதை காட்டிலும் ஒரு 2000 நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்பதே சரியானது. சரிங்களா? அந்த 2000 நட்சத்திரம் கண்களுக்கு நம்மளுடைய அந்த கண்களுடைய நம்ம சீனரிக்கு நமக்கு அது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் திங்க் ஆஃப் த சைஸ் ஆஃப் அவர் யூனிவர்ஸ்? அதாவது நம்முடைய பிரபஞ்சத்தின் அளவு பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய யூனிவர்ஸோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, த யூனிவர்ஸ் இஸ் அன்இமேஜினபிள் அண்ட் இன்ஃபினிட்லி பிக். அதாவது நம்ம அதை கற்பனை கெட்டாத அளவு அது பெரியது. சரிங்களா? அது அந்த எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் அளக்க முடியாது. அந்த அளவுக்கு அது யூனிவர்ஸ் என்னது ரொம்ப பெருசு. அதில் ஏகப்பட்ட இப்போ அதில் நிறைய பொருட்கள் என்ன செய்து அதில் அடங்கியிருக்கு. சரிங்களா? அது ஏகப்பட்டது. ஸோ அதை நம்ம அளக்க முடியாது, நாம் அளக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், even though the spatial size of the entire universe is still unknown, it is possible to measure the observed universe. அதாவது முழு பிரபஞ்சத்தின் மொத்த அளவு இன்னும் நம்ம என்ன செய்யலை, அறியப்படவில்லை. மொத்த அளவு எவ்வளோ அளவு இருக்குது, மொத்த அளவு நம்ம என்ன செய்ய முடியலை, அறிய முடியலை. ஆனாலும் நம்மளால் பார்க்க முடிஞ்ச காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், அளவிட முடியும். சரிங்களா? காணக்கூடியதை நம்மளால் அளவிட முடியும். காண இயலாதது நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கேலக்சிஸ், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோரிட்டிஸ், அப்புறம் சேட்டலைட் and all other forms of matters and energy, and it is a world of wonder. Let us move into this world of wonder to know more interesting fact about the place of resistance of our solar system. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருட்களும் என்னது, அதனுடைய ஆற்றலும் உள்ளது. சரிங்களா? அது ஒரு வியப்பூட்டத்தக்க ஒரு உலகமாகவே அது என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த உலகத்தில் உயிருள்ள காரணிகளும் உண்டு, உயிரற்ற காரணிகளும் உண்டு. லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபஞ்சம், ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா வானியலை குறிக்குது. வானில் இருக்கக்கூடிய பொருட்களை, அப்போ ஆகாயம் வானத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நமது சூரிய மண்டலத்தின் வசிப்பிடம் பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகளை அறிய இந்த அதிசய உலகத்திற்கு நாம் என்ன சொல்வோம். சூரிய குடும்பம், சூரிய மண்டலம் எங்கே வசிக்குது, அந்த சூரிய மண்டலத்துடைய ஆச்சரியமூட்டக்கூடிய சில தகவல்கள், சில விஷயங்களை நம்ம இந்த உண்மைகளை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த யூனிட்டில் குறைக்கப்பட்ட, அதாவது ரெடியூஸ்டு சிலபஸில் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னோ அந்த டாப்பிக்கை அந்த டாபிக் தான் இந்த யூனிட்டில் உண்டு. மற்ற எந்த டாப்பிக்கும் இந்த யூனிட்டில் கிடையாது. சரி, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேலக்சிஸ்.
கேலக்சிக்ஸ் அதாவது விண்மீன் திரள்கள் சொல்கிறோம். விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லும்போது கேலக்ஸி இஸ் ஏ லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்கள், அதிகமான நட்சத்திரங்கள் இணைந்து காணப்படக்கூடிய ஒன்றாகவும் இந்த விண்மீன் திரள்கள் இருக்கும். ஆர் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், அதாவது விண்மீன் குழுக்களாக கூட இருக்கலாம், அல்லது அண்டு செலஸ்டியல்ஸ் பாடிஸ் ஹெல்டு டுகெதர் பை கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட விண்மீன்களாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். சரிங்களா, அந்த விண்மீன் திரள்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், there are about billion of galaxies in the universe. பில்லியன் ஆஃப் கேலக்சிஸ்னால் என்னது, கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்யுது இருக்குது. நெக்ஸ்ட், மோஸ்ட் கேலக்சிஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃப்ரம் 1000 to 10,000 per second in diameter. As we have different type of houses in a locality, the galaxies are also different types. ஸோ கேலக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது விண்மீன் திரள்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா types of galaxies. There are various types of galaxies such as spiral, elliptical, barred spiral and irregular அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது பெரும்பாலான விண்மீன் திரள்களின் விட்டம் 1000 முதல் 10,000 விண்ணியல் ஆரம் வரை என்ன செய்கிறதுனா இருக்கான். ஒரு விண்மீன் திரளுடைய விட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1000 முதல் 10,000 விண்ணியல் ஆரம் வரை என்ன செய்கிறது உள்ளன. ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு வட்டாரம் இருக்குது அப்படின்னா அந்த வட்டாரத்தில் பல வகையான வீடுகள் என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி தான் விண்மீன் குழுக்களும் பல்வேறு வகையில் என்ன செய்கின்றன இருக்கன. அந்த பல்வேறு வகையான விண்மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்மீன் திரள்களின் வகைகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ சுழல் திரள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீள்வட்டம், தட்டை சுழல் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம் போன்ற பல்வேறு வகையான விண்மீன் திரள்கள் என்ன செய்கின்றன உள்ளன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுருள் விண்மீன் திரள்கள். சரிங்களா, சுருள் விண்மீன் திரள்கள் அதாவது ஸ்பைரல் கேலக்ஸி. So spiral galaxies consist of a flat rotating disk containing stars, a gas and dust, and a central concentrations of star known as the bulb. அதாவது சுருள் விண்மீன் திரள்கள் என்பவை நட்சத்திரங்கள், வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டு போன்று என்ன செய்யும் இருக்கும். சுருள் விண்மீன்கள் அப்படின்னா இந்த மாதிரியான இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நீங்கள் வந்து இந்த சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, ஒரு வெடி, அந்த வெடியை நீங்கள் பற்ற வைக்கும்போது அது ஒரு அழகாக என்ன செய்யும், சக்கரம் வடிவில், சுருள் வடிவில் சுற்றும். ஸோ அதே போன்ற அந்த சங்கு சத்திரம் சுற்றும் பொழுது எந்த ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே போன்ற அமைப்பு தான் இந்த சுருள் விண்மீன் திரள்களுக்கு அந்த வடிவம் தான் என்ன செய்யும், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். சரிங்களா, அதனுடைய ஷேப்பு இந்த சங்கு சக்கரம் சுழல் போன்ற ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு வடிவத்தில் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்பைரல் கேலக்ஸி, சுருள் விண்மீன் திரள்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நட்சத்திரங்கள், வாயு, கேஸஸ் மற்றும் தூசி, டஸ்ட் ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டு சுழன்று கொண்டு என்ன செய்யும் இருக்கும். இதன் மத்தியில் நட்சத்திர செறிவு காணப்படும். சரிங்களா, இது மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய செறிவு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டார்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவை பெரும்பாலும் விண்மீன்களின் மிகவும் மங்கலான ஒளிவட்டத்தால் சூழப்பட்டுள்ளன. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டார் இருக்குது பார்த்திங்களா, அதாவது நட்சத்திரத்தின் செறிவு வந்து
எப்படி இருக்குமா, these are often surrounded by a much painter halo of star. அதாவது இதன் மத்தியில் இவை வந்து பெரும்பாலும் விண்மீன்களில் மிகவும் மங்கலான ஒளிவட்டத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கும், சூழப்பட்டு இந்த நட்சத்திரத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டார், நட்சத்திரத்துடைய செறிவு என்ன செய்யப்படும், காணப்படும். அதாவது நடுவில் இருந்து எப்படி சொல்கிறது, the spiral galaxies are named by their spiral structures that extends from the center into the galactic disk. அதாவது நடுவில் இருந்து முனை வரை சுருண்ட சக்கரம் போன்ற அமைப்பு கொண்டதால் இவை சுருள் விண்மீன் திரள்கள் என பெயரிட்டப்படுகின்றன. சரிங்களா, நடுவில் இருந்து முனை வரை பார்த்திங்கன்னா ஒரு சுருள் வடிவத்தில் சக்கரம் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இது சுருள் விண்மீன் திரள்கள் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, the spiral arms are sites of ongoing stars formations and are brighter than the surrounding disk because of the young hot star that inhabit them. அதாவது சுருள் கிரகங்கள் வந்து புதிய நட்சத்திர கூட்டத்திரர்கள் என்னது, ஸோ இது பார்த்திங்கன்னா புதிய நட்சத்திர கூட்டத்திரர்கள், அதாவது சுருள் கரங்கள், அந்த சுருளக்கூடிய அந்த கரங்கள் பார்த்திங்கன்னா புதிய நட்சத்திர கூட்டத்திரர்கள் ஆகும். புதுசாக இருக்கு இல்லையா, அது நட்சத்திரங்கள் வந்து சேர்ந்து சேர தான் அது வந்து என்னது விண்மீன்கள் திரள்கள் உண்டாகுது. அந்த சுருள் போன்ற அமைப்புலாம் புதுசாக வந்து ஜாயின் ஆகக்கூடிய நட்சத்திர கூட்டத்திரர்கள். சரிங்களா, மேலும் அவை புதிய சூடான பல நட்சத்திரங்களின் தொகுப்பாகையால் சுற்றுப்புறத்தை விட ஒளி மிகுந்து என்ன செய்யப்படும், காணப்படும். இந்த இருக்குல்ல, அந்த புதுசாக ஜாயின் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர திரள்கள்லாம் வந்து ஒளி மிகுந்து என்ன செய்யப்படும், காணப்படும். அதனுடைய அந்த க்ளோ லைட் வந்து கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும், கொஞ்சம் பவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் கேலக்ஸி, நீள்வட்ட விண்மீன் திரள்கள். நீள்வட்ட விண்மீன் திரள்கள்னு சொல்கிறோம். இர்ரெகுலர் எலிப்டிக்கல், அதாவது எலிப்டிக்கல் கேலக்ஸி, அதான் நீள்வட்ட விண்மீன் திரள்கள்னு சொல்கிறோம். சரிங்களா, எலிப்டிக்கல் கேலக்ஸி. ஸோ an elliptical galaxy is a type of galaxy having an approximately ellipsoidal shapes and a smooth image. அதாவது ஒரு நீள்வட்ட விண்மீன் திரள் என்பது ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா நீள்வட்ட வடிவத்தில் என்ன செய்யும், இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, நீள்வட்ட வடிவம்னு என்னது, ஒரு தட்டையான ஒரு நீள்வட்ட வடிவத்தில் என்ன செய்கிறது இது இருக்கும். இது வந்து மென்மையான உருவம் உடைய ஒரு வகையான விண்மீன் திரள் ஆகும். மென்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மென்மையான உருவம் உடைய ஒரு வகையான விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுழல் விண்மீன் திரள்கள் போல் அல்லாமல் நீள்வட்ட விண்மீன் திரள்கள் 3 பரிணாமங்களை கொண்ட கட்டமைப்பற்ற மையத்தில் சீரற்ற சுற்றுப்பாதையில் உள்ள விண்மீன்களை என்ன செய்கிறது, கொண்டுள்ளது. அதாவது unlike flat spiral galaxies with organizations and structure, elliptical galaxy are 3-dimensional without much structure and their stars are in somewhat random orbits around the center. சரிங்களா, அதாவது 3 பரிணாமங்களை 3-dimensional ஷேப்பில் இருக்குது இந்த நீள்வட்ட விண்மீன் திரள்கள். கட்டமைப்பற்ற மையத்தில், அதாவது சீரற்ற சுற்றுப்பாதையில், ஒரு சீரற்ற சுற்றுப்பாதையில் என்ன செய்கிறது இருக்குது, ஒரு சீரற்ற சுற்றுப்பாதையில் இந்த விண்மீன்களை என்ன செய்கிறது கொண்டுள்ளன. நெக்ஸ்ட்டு பாரு, the interestingly stars found inside of elliptical galaxies are on
an average much older than stars found in spiral galaxies. Elliptical galaxies tend to be surrounded by large number of globular clusters. அதாவது இவை சுழல் விண்மீன் திரள்களில் காணப்படுவதை விட, நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்பைரல் கேலக்சிஸை பார்த்ததை விட, இவை சுழல் மின் திரளில் காணப்படுவதை விட அதிக வயதுடைய விண்மீன்களை உள்ளடக்கியதாகும். சரிங்களா? இதில் வந்து அதிக வயதுடைய விண்மீன்கள் என்ன செய்யும் இருக்கும். அது அதிக எண்ணிக்கையிலான கோள் கொத்துகளால் நீள்வட்ட விண்மீன்கள் என்ன செய்கின்றன, சூழப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் கேலக்ஸி, ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். An irregular galaxy is a galaxy that does not have a distinct regular shapes, unlike a spherical or an elliptical galaxy. They are often chaotic in appearance, with neither a nuclear bulk nor any trace of spiral arm structure. அதாவது சுழல் மற்றும் நீள்வட்ட விண்மீன் திரள்களை போன்ற ஒழுங்கான வேறுபட்ட அமைப்பினை ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் பெற்றிருப்பதில்லை. சரிங்களா? அதாவது சுழல் விண்மீன் திரள்கள் காட்டிலும் வந்து அதுக்குன்னு ஒரு சுழல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு சுழல் வடிவம் இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது, ஒரு ஸ்பைரல் ஷேப் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலிப்டிக்கல் கேலக்ஸியில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது நீள்வட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் ஒரு ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒழுங்கான ஷேப் இருக்குது. பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு ஒழுங்கற்ற அமைப்பினை என்ன செய்கிறது, ஒரு ஒழுங்கற்ற ஷேப்பில் என்ன செய்யுது இருக்குது. பாருங்கள், இதுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அது ஒரு ஒழுங்கற்ற ஷேப்பில் என்ன செய்யுது, எந்த ஷேப்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? பார்வைக்கு ஒழுங்கற்றதாகவும் மையப்பகுதி தடித்தோ அல்லது சுருண்டோ காணப்படுவதில்லை. இதை பார்க்கும்போதே தெரியுது இதுக்கு வந்து ஒரு ஒரு ரெகுலரான ஒரு ஷேப் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சென்ட்ரு பகுதி வந்து தடித்தோ அல்லது சுருண்டோ என்ன செய்யலை, இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் 1/4 இந்த வகையானவையாகவே என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேலக்சியில் பார்த்திங்க அப்படின்னா 1/4 இந்த வகையானவையே என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. இந்த வகை தான் எனது 1/4 இந்த ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சில ஒழுங்கற்ற விண்மீன்கள் திரள்கள் ஒரு காலத்தில் சுழல் அல்லது நீள்வட்ட விண்மீன் திரளாகவே தான் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஒரு காலத்தில் அது வந்து சுழல் மற்றும் நீள்வட்ட விண்மீன் திரள்களாக தான் இருந்ததாகவும், ஆனால் ஒரு சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியால் இவை உருமாற்றப்பட்டிருக்கும் எனவும் வானியல் நிபுணர்கள் என்ன செய்கிறாங்க, கூறுறாங்க. இது ஒரு காலத்தில் இதுக்குன்னு ஒரு அமைப்பு, ஒரு வடிவம் இருந்திருக்கு. அதாவது சுருள் வடிவமாகவோ அல்லது நீள்வட்ட வடிவமாகவோ என்ன செஞ்சது இருந்திருக்கு. அதாவது ஸ்பைரல் ஷேப்பாகவோ அல்லது எலிப்டிக்கல் ஷேப்பாகவோ என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. அது எப்படி ஒரு சீரற்ற வெளிப்புற அவுட்ரு எக்ஸ்டர்னலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், ஈர்ப்பு வீசு சக்தியால் இவை வந்து என்ன செஞ்சுருக்கும், அதோட ஷேப் வந்து என்ன செஞ்சுருக்கு, ஒரு உருமாற்றம் அடைந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு, ஒழுங்கற்ற ஷேப்புக்கு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வானியல் நிபுணர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஏராளமான வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை என்ன செஞ்சுருக்கும், கொண்டிருக்கும். அதாவது இந்த இர்ரெகுலர் கேலக்சிஸ் வந்து லாட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் ஹாவ் அந்த இர்ரெகுலர் கேலக்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, பேரட்
Spiral. A Barrett spiral galaxy is a spiral galaxy with a central bar-shaped structure composed of star. பார்த்துங்க, bars are found in Barrett spiral. அதாவது bars are found in approximately in 2 or thirds to 1/3 of all spiral galaxies. The Milky Way galaxy, where our own solar system is located, is classified as the Barrett spiral galaxy. அதாவது பேரட் ஸ்பைரல் கேலக்சின்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சுருள் வடிவத்தில் இருக்கும், இடையில ஒரு கோடு என்ன செய்யப்படும், ஒரு விண்மீன்களாலான ஒரு கோடு என்ன செய்யப்படும், காணப்படும். இங்கே பாருங்கள், ஒரு சுருள் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சுருள் இருக்குது. அந்த ஒரு சுருளுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த விண்மீன்கள் நிறைய வந்து ஒரு நேராக அமைந்து ஒரு நேர்கோடு போன்ற ஒரு காட்சியினை செய்கின்றன, தருகின்றன. சரிங்களா? அதுதான் பார்த்திங்க அப்படின்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள்னு சொல்கிறோம். ஒரு கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் என்பது விண்மீன்களாலான குறுக்கு கோடு கொண்ட ஒரு சுருள் விண்மீன் திரள் ஆகும். அனைத்து சுருள் விண்மீன் திரள்களிலும் 3, 2 அல்லது 3ல் 1 என்னும் அளவில் குறுக்கு கோடுகள் என்ன செய்யப்படும், காணப்படும். சரிங்களா? ஸோ எல்லா விண்மீன் திரள்கள், சுருள் விண்மீன் திரள்களும் பார்த்திங்கன்னா 3ல் 2, தேர்டில் 2 அல்லது தேர்டில் 1, 3ல் 1, 3ல் 1 என்னும் அளவில் குறுக்கு கோடுகள், அந்த குறுக்கு கோடுகள் குறுக்காக என்ன செய்யப்படுகின்றன, விண்மீன்கள் அமைந்து அந்த ஒரு குறுக்கு கோடுகளை உருவாக்குகின்றன. நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் சூரிய மண்டலம் பால்வெளி திறன் அமைந்திருக்கக்கூடிய பால்வெளி திரளானது கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பால்வெளி திரளையும் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் என தான் என்ன செய்கிறாங்க, வகைப்படுத்தப்படுறாங்க. சரிங்களா? வகைப்படுத்திருக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டாப்பிக்கோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன், இந்த வகுப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மை ஸ்டிச் இஸ் ஓவர், திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் இருக்கக்கூடிய அடுத்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அசைன்மெண்ட்டும் வரும். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு. அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் A4 ஷீட்டில் எழுதி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் அசைன்மெண்ட் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும், மார்க்ஸ் வழங்கப்படும். ஸோ அவங்க கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் யூ ரைட் தட் அசைன்மெண்ட். நீங்கள் கண்டிப்பாக அந்த அசைன்மெண்ட்டை என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணி ஸ்கூலில் கொடுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது பின்னாடி அந்த தேர்டு பருவத்தில் இருக்கக்கூடிய டேம் 3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் நடத்தி முடிச்சிருக்கிறேன். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் அசைன்மெண்ட். அதை நான் உனக்கு ஆன்சரையும் நான் அனுப்பிடுறேன். அதை பார்த்து நீங்கள் A4 ஷீட்டில் எழுதி கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், பள்ளியில் ஸ்கூலில் நீங்கள் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.